வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஈனை பற்றின பயங்கரமான ஒரு தகவல் வந்திருக்கு. அதாவது நாளைக்கு என்ன நடக்க போகுது, பாக்ஸ் வருமா வராதா அப்படின்லாம் நம்மலாம் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருப்போம். பாக்ஸ் வரலை, நாளைக்கு பாக்ஸ் கிடையாதுன்ற ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து வருஷம் வந்துட்டு ஃப்ரீ டாஸ்க்கு ஒரு செமையான ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க. அதேமாதிரி கடந்து வந்த பாதைக்கு ஒரு செமையான ஃபேன் பேஸ் இருக்காங்க. அதேமாதிரி எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பார்த்தீங்கன்னா டான்ஸ் மாரத்தான் ஒரு வருஷமும் செம்ம மாதம் இருக்கும். அந்த டான்ஸ் மாரத்தான் நாளைக்கு வரப்போகுதுன்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. நான் செம்ம ஹாப்பியாக இருக்கேன். ஸோ யாரெல்லாம் என்னென்ன கெட்டப் போட போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்கன்னா, இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா நம்ம விஜய் சேதுபதி மாதிரி வந்துட்டு முத்துக்குமரன் வரப்போகிற மாதிரியும், சௌந்தர்யாவுக்கு வந்து த்ரிஷாவோட கேரக்டர் கொடுக்க போகிற மாதிரியும் நிறைய அப்டேட்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்கும்போது நம்ம காதில் வந்து தேன் வந்து பாது நாளைக்கு. ஏன்னா விஜய் விஷயம்லாம் இதெல்லாம் கிங்கு. அதேமாதிரி முத்துக்குமரன் ஏதாவது சூப்பராக படணும்னு ஆசைப்படுறவர். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஆல்ரெடி 8 பேர், இதில் ஒரு 16 பேர் உள்ளே இருக்காங்க. ஸோ பயங்கர மாதம் இருக்க போது. அதேமாதிரி சுனிதாலாம் டான்ஸை பின்னக்கூடிய ஆள். ஸோ அதேமாதிரி பவித்ரா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் உள்ளே வர போகிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன கேரக்டர் இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. நாளைக்கு வேறு மாதிரி வெறித்தனமாக இருக்கும் போல இருக்கே. ஆனால் பணப்பட்டியை மட்டும் காணுமா, நாளைக்கு பணப்பட்டி கிடையாதான். ஒருவேளை இந்த சீசனில் பணப்பட்டி இல்லாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இந்த 2 நிகழ்வுகளில் நீங்கள் எந்த நிகழ்வுக்காக காத்துட்ருக்கீங்க, எந்த நிகழ்வு உங்களை ஷாக் ஆக்கிச்சின்னு சொல்லுங்கள். எனக்கு பணப்பட்டி இல்லைன்னு சொல்லும்போது ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஏன்னா யாராவது ஒருத்தங்க பணப்பட்டியோடு போவாங்க நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இல்லை தீபக் எடுத்துகிட்டு படம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தோம். பவித்ராக்கு அந்த ஒரு ஆசை இருக்குது. பட் யாருக்குமே பணம் இல்லைன்ற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். யாரெல்லாம் அந்த டான்ஸ் மாரத்தானுக்காக காத்துட்ருக்கீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.